Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸும் ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலான்னு இருக்கோம். சரியா, ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மறுபடியும் நம்ம எப்போவும் அசியூம் பண்ணுற மாதிரி சில விஷயம் அசியூம் பண்ணிக்கலாம். f is a function from x to y, g is a function from y to z. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த சில விஷயங்களை எழுதிக்குவோம். if g composition f is injective, then f is injective. ரெண்டாவது, if g composition f is surjective, then g is surjective. ஓகேவா? இப்போது இதிலேருந்து ஒரு விஷயம் டெடியூஸ் பண்ண முடியும். சப்போஸ் g is a function from y to x. ஓகே, என்ன ஆகும்? g composition f வந்து எங்கேருந்து எங்கே? எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கு. ரைட்டா? இன்கேஸ் g composition f வந்து ஐடென்டிட்டின்னு வச்சுக்கோங்க, ஐடென்டிட்டி ஆன் எக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? g composition f of x is equal to x இந்த மேப்பு. ஓகே, இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் எஃப். அப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நமக்கு என்ன தெரியும்? ஜி காம்போசிஷன் எஃப் வந்து ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஏ ஒன் ஆன் டூ ஃபங்க்ஷன் ஆகிடுது. ஒன்னாகவும் இருக்கும், ஆன் டூவாக இருக்கும். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஜி காம்போசிஷன் எஃப் ஒன்னா எஃப் இஸ் ஒன் வந்துடும். ஜி காம்போசிஷன் எஃப் வந்து ஆன் டூனா ஜி வந்து ஆன் டூ ஆகிடும். ஸோ இது வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் திஸ் ஹேப்பன்ஸ், ஓகே, தென் ஜி இஸ் ஆன் டூ அண்ட் எஃப் இஸ் 1. ஓகே, ரைட். ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதிலாம். இது டைரெக்டாக இதோட அப்ளிகேஷன். ஓகே, இஃப் g is from y to z and g composition f is equal to identity on x, then g is surjective and f is injective. இதிலிருந்து இதோட கன்க்ளூஷனாகவே இன்னொன்று எழுதலாம். என்ன எழுதலான்னா, இதை பாருங்கள், ஜி காம்போசிஷன் ஆஃப் இன்ஜெக்டிவ்னா எஃப் இன்ஜெக்டிவ். சரியா? எஃப் இன்ஜெக்டிவோட எஃப்போட இன்ஜெக்டிவோடு சேர்த்து எஃப் சர்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா எஃப் பிகம்ஸ் என்ன ஆகிடும்? எஃப் வந்து பைஜெக்ஷன் ஆகிடும். அப்போ எஃப் பைஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும்? ஜி இஸ் இன்ஜெக்டிவ் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு நம்ம படித்தோம். ஓகே, அப்போது ஜி இஸ் இன்ஜெக்டிவ் ஆன் ஒய்னு ஆகிடும். ஓகே, தர்ஃபோர் ஜி ஆல்சோ பிகம்ஸ் 1 ஆகிடும். அதை எப்படி சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்கஷன் மாதிரி முதல்ல ஆரம்பிக்கலாம், அப்புறமா ஃபார்முலா தான். ஜி காம்போசிஷன் எஃப் வந்து இன்ஜெக்டிவ். திஸ் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் இன்ஜெக்டிவ். ஓகே, இப்போது எஃப் இஸ் இன்ஜெக்டிவ்
அப்போது இதோட நான் வந்து அண்டு எஃப் இஸ் சர்ஜெக்டிவ் அப்படின்னு போட்டேன்னா இங்கேயும் அண்ட் எஃப் இஸ் சர்ஜெக்டிவ்னு வரும். சரியா? அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் சேர்க்குறேன். எதுக்குன்னா ஜி என்ன ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக. இப்போ இங்கே என்னாச்சுன்னா எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஆகிடுச்சு. எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். அப்போது திஸ் இம்ப்ளைஸ் range of f is equal to y ன்னு ஆயிடுச்சு. This implies g is injective. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ஃபார்முலாக நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும், ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். அதை தியரம் எழுதலாம், இல்லை ப்ரொப்போசிஷன் எழுதலாம். ஓகே, அப்படி இல்லை என்ன பண்ணலான்னா, இஃப் ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் இன்ஜெக்டிவ் அண்ட் எஃப் இஸ் சர்ஜெக்டிவ் தென் ஜி இஸ் இன்ஜெக்டிவ். ஓகே, ரைட், அதை எழுதுவோமா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து டெடியூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள லெக்சர்ஸை கவனிச்சுக்கணும். ஓகே, அண்ட் F is surjective, then G is injective. See, இந்த இன்ஜெக்டிவ், சர்ஜெக்டிவ், 1 1 on 2 இதெல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாலும் ஒரே விஷயத்துக்கு ரெண்டு பேர் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு மனசில் நிற்கணுன்றனால ரெண்டையுமே யூஸ் பண்ணுறேன். அடுத்த ப்ராப்பர்ட்டி. இப்போது அடுத்த ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்ல போகிறேன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனை கம்போஸ் பண்ணுறோம். அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனை சேர்க்குறோம் ஒன்றோட ஒன்று. அது கம்பேட்டிபிளாக இருந்தால் சேர்க்குறோம். கம்பேட்டிபிலிட்டினா என்னது? அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட டொமைனும் ஜியோட கோடொமைனும் ஒன்றா இருக்குது, இல்லை எஃபோட ரேஞ்சு ஜியோட டொமைனில் சப்செட்டாக இருக்குது. இந்த மாதிரி இந்த தான் கம்பேட்டிபிலிட்டி. ஓகே, எது முடியுங்கிறத பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனை பார்த்தோம். ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷனை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை யோசிக்கலாம். இதை இப்படியும் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கம்போஸ் பண்ணும்போது புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கையில் இருக்க ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, புதுசாக ஒன்றை க்ரியேட் பண்ணி உருவாக்குறீங்க. இப்போ அதுமாதிரி இப்போ 3 ஃபங்க்ஷன் இருந்தால் கம்போஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? எப்போவுமே ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட் அந்த கம்பேட்டிபிலிட்டிக்காக என்ன பண்ணுறேன், டொமைன் கோடொமைன் ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா செலக்ட் பண்ணிக்கிறேன். எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், ஜி ஃப்ரம் ஒய் டு ஜெட் அண்ட் ஹச் ஃப்ரம் ஜெட் டு டபிள்யூ ஆர் பி ஃபங்க்ஷன்ஸ். இப்படி அச்சீவ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போது இது பாருங்கள், எஃபோட டொமைனும் ஜியோட கோடொமைனும் ஒன்று, அப்புறம் ஜியோட டொமைனும் ஹெச்சோட கோடொமைனும் ஒன்று. ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணலான்னா, ஜி காம்போசிஷன் எஃப் எழுத முடியும். ஜி காம்போசிஷன் எஃப் வந்து எக்ஸ் டு இசட், ஹச் காம்போசிஷன் ஜி எழுத முடியும். இது வந்து ஒய் டு டபிள்யூன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், ஜி காம்போசிஷன் எஃப் வந்து எக்ஸ் டு இசட் சரியா? பட் ஆனால் ஜி காம்போசிஷன் எஃபோட கோடொமைனும் ஹச்சோட டொமைனும் சேம். ஓகே, இதுவும் சேம். அதனால் என்ன பேசலான்னா, ஹச் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப் பற்றி பேசலாம். சரியா? இது இந்த ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறேன், அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறேன். இந்த ஃபங்க்ஷனோட டொமைனும் இதோட கோடொமைனும் சேமாக இருக்கிறதுனால இதை பற்றி பேசலாம். ஸோ திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எங்கேருந்து எங்கே, எக்ஸ் டு டபிள்யூ. ரைட்டா? புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஓகே, அடுத்தது வந்து இப்போது ஹச் காம்போசிஷன் ஜியை பார்க்கலாம். ஹச் காம்போசிஷன் ஜியோட கோடொமைன் வந்து டபிள்யூ, அதோட டொமைன் வந்து ஒய். எஃபோட டொமைன் வந்து ஒய், இதோட எஃபோட கோடொமைன் ஒய், இதோட டொமைன் வந்து ஒய். ஸோ இது கம்பேட்டிபிள், இதை கம்போஸ் பண்ணலாம். ஸோ இதை கம்போஸ் பண்ணும்போது என்ன வரும், ஹச் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப்னு வரும். இது எங்கேருந்து எங்கே, ஸோ எக்ஸ்லேருந்து
மறுபடியும் W. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமேவும் சேம் டொமைன் டு சேம் கோடொமைன். ஓகே. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவலா அப்படின்னு கேட்கலாம். ஏன் இதை பற்றி கேட்குறோம் அப்படின்னா, இப்போது ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே பாசிபிள் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் எது கரெக்டு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அப்போது ஒரு 3 நம்பரை கூட்டணும் அப்படின்னா முதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் கூட்டிட்டு மூணாவது நம்பரை கூட்டலாம். இல்லை முதல்ல 2 3 கூட்டிட்டு ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பர் கூட்டிட்டு அதோட முதல் நம்பரை கூட்டலாம். இது ரெண்டுமே 1 அப்படிங்கிறத நமக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம அடிஷனில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று படிப்போம். அதுக்கு பேர் என்னது? A + B is equal to A + B + C. இது வந்து முதல் 2 நம்பரை கூட்டிட்டு அதோட மூணாவது நம்பரை கூட்டுறது. இது முதல் நம்பரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டிடுறோம், அப்புறம் இது ரெண்டையும் கூட்டுறது. ஓகே. இது வந்து எப்படின்னா எந்த ஆர்டரில் கூட்டினாலும் 1 அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே. இந்த வரிசையில் தான் கூட்டணும், அந்த வரிசையில் கூட்டக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எந்த வரிசையில் கூட்டினாலும் 1 அப்படிங்கிறதுக்காக தான் இதை படிப்போம். இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எல்லா இடத்துலையுமே அதுதான் அதுக்கு அர்த்தம், எங்கே படித்தாலும் நீங்கள். ஸோ அது மாதிரி இப்போது இங்கே வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை நான் எழுதியிருக்க HGFGH வச்சுட்டு G காம்போசிஷன் F டிஃபைன் பண்ண முடியுது, H காம்போசிஷன் G டிஃபைன் பண்ண முடியுது. இதை யூஸ் பண்ணி இது டிஃபைன் பண்ண முடியுதுன்னு பார்த்துருக்கோம். அப்போது என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்சர்வ் பண்ணால், இந்த ரெண்டுக்குமே ஒரே டொமைன் ஒரே கோடொமைன்கிறதே அப்சர்வ் பண்ணிட்டோம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுக்கு மேற்பட்ட ஓகே ஃபங்க்ஷன்ஸ் இருந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை கம்போஸ் பண்ண முடியுது, மீனிங்ஃபுல்லாக கம்போஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஆர்டர் டசன்ட் மேட்டர், எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இங்கே 3 இது இருக்குது, இதுக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது ஒரே டொமைன்லேருந்து ஒரே கோடொமைனுக்கு டிஃபைன் பண்ணி இருந்துச்சுன்னா அதை எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம்? அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபார் எவ்ரி பாயிண்ட் இன் தி டொமைன், டொமைனில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மேட்ச் ஆகணும். அதாவது F1 is a function from x to y, F2 is a function from x to y. When do we say these two are equal? If for all x belonging to x, F1 of x equals F2 of x. இதுதான் ஈக்குவாலிட்டிக்கான அர்த்தம். 2 ஃபங்க்ஷன் ஒரே டொமைன்லேருந்து ஒரே கோடொமைன் டிஃபைன் பண்ணியிருந்தால் இதான் அர்த்தம். ஓகே, ரைட். இப்போது இது வந்து இந்த ரெண்டுக்கும் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரூவிங் தட் தேர் ஈக்குவல்? அது ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது எப்படி? H காம்போசிஷன் G காம்போசிஷன் F at x. ஸோ எங்கேருந்து எங்கே? ஃபார் ஆல் x in capital X is equal to H காம்போசிஷன் G காம்போசிஷன் F of x அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இதை ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த 2 ஃபங்க்ஷனும் ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஓகே, ஈக்குவல்னு சொல்லிட்டா என்ன எழுதலாம்? we can write இப்படி டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் பேரை மட்டும் எழுதி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிடலாம். ஸோ இப்படி எழுதுறதுக்கு நான் அதை ப்ரூவ் பண்ணணும் ஃபார் எவ்ரி எக்ஸ். சரியா? ஸோ ப்ரூஃப் எப்படி ஆரம்பிப்பேன்னா, இது இப்படி அழிச்சிருவோம். ப்ரூஃப் இங்கேருந்து ஆரம்பிப்போம், லாஸ்ட்டில் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, I will start with x belongs to x. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸுக்கும் நான் அதை சொல்லணும், அதனால் முதல்ல எக்ஸில் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸு கேபிட்டல் எக்ஸில் இருக்குது, அதனால் f of x தெரியும். ஓகே, இப்போது let x belongs to x and ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிள் கொடுக்க போகிறேன், ஒன்றுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறேன். y equals f of x. ஓகே, z equal to g of y and h of z equal to w. இது வந்து ஜஸ்ட் நொட்டேஷனுக்காக, இது கன்வீனியண்ட்டாக எனக்கு நொட்டேஷன் இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஒன்றுனா ஃபஸ்ட்டு பண்ணுவோம். முதல்ல இதை ஆரம்பிப்போம். இதை ஆரம்பிக்கணும்னா இந்த இதை நான் எவாலுவேட் பண்ணால் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டால் பெட்டர். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கணும், அதாவது ஹச் ஆஃப் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இதை பார்க்கணும். சரியா? ஸோ இதை பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறேன்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கணும். அப்போது தட் இஸ் ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கணும். இது வந்து ஹெச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? ஒய்னு பேர் வச்சுருக்கேன், ஜி ஆஃப் ஒய். இந்த ஜி ஆஃப் ஒய் என்ன பேர் வச்சுருக்கேன்? ஜி ஆஃப் ஒய் வந்து இசட். ஸோ ஹெச் ஆஃப் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. சரியா? ஸோ இந்த நொட்டேஷன் வந்து காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்துடுச்சு.
ஸோ இதே மாதிரி அந்த சைடு உள்ளதை பார்க்க போகிறோம். ஹெச் காம்போசிஷன் ஜி கம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை கால்குலேட் பண்ண என்ன பண்ணோம்? ஹெச் காம்போசிஷன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒய். ஸோ ஹெச் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் ஒய். இப்போ ஜி ஆஃப் ஒய் என்னது? Z, that's equal to h of z, that's equal to w. இங்கே சீங்க அந்த ஃப்ளோ பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஜி காம்போசிஷன் எக்ஸை இதை கால்குலேட் பண்ணுறேன். இந்த ஹச் இங்கே வரைக்கும் இருக்குது, இது அப்படியே இங்கே இருக்குது, ஹச்குள்ளேயே இப்போ எல்லாமே பண்ணுறேன். கரெக்டாக ஃபைனலாக இதை கண்டுபிடிச்சிடறேன். இது வந்து இசட்னு கண்டுபிடிச்சிடறேன். அது ஹச் ஆஃப் இசட் டபிள்யூ வந்துருச்சு. இங்கே என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு ஹச் காம்போசிஷன் ஜி வெளியவே இருக்குது. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மற்ற ஹச் காம்போசிஷன் ஜி ஆஃப் தட் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். அப்போது ஹெச் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். இது ரெண்டும். ஸோ இங்கே ப்ரூஃப் என்ன ஆகும்? ஐ வில் ஸ்டார்ட் வித் தென்னு போட்டு இது எழுதுவேன். இங்கே கம்மா போட்டுட்டு அண்டு. அப்போது கடைசியாக தேர்ஃபோர் ஹெச் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ நமக்கு ப்ரூஃப் வந்துடுச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக இந்த கன்க்ளூஷன் எழுதிடலாம். இந்த கன்க்ளூஷன் எழுதிட்டோன்னா நமக்கு இந்த ரெண்டும் ஈக்குவல்னு தெரியும். ஸோ இப்போ ஃபர்தராக என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? இங்கே வந்து லெட் எஃப் ஜி ஹெச் பி திஸ் ஃபங்க்ஷன்ஸ், தென் ஹெச் காம்போசிஷன் ஜி கம்போஸ்ட் வித் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓகே ரைட். இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் ஒன்று போடுவோம். அந்த எக்ஸாம்பிளுக்கு படமும் வரைஞ்சி பார்த்துடலாம். சரியா? எக்ஸாம்பிள் f is a function from, ஓகே, இந்த எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு அடுத்து படம் வரைகிற எக்ஸாம்பிள் போகலாம். m2 of r to m2r f of a equals a transpose. Okay, அடுத்து g is a function from m2 of r to r g of a equals trace of a. இது நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். h is a function from r to r. ஓகே, h of x, இது r to r வேண்டாம், இதை வந்து 0, வச்சுக்கலாம். இங்கேயும் 0, இங்கே 0, வைக்க முடியாது. ஓகே, ரைட். h of x equal to square root of x. ஓகே, unique non-negative square root. ஓகே, சரி, நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம். இதை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, நமக்கு இந்த ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ். ஓகே, a11 ஸ்கொயர், ஏ வந்து இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா a12 a21 a22 இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இது வந்து சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் a12 ஸ்கொயர், ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி என்ட்ரிஸ் ஆஃப் ஏ. சரியா? அந்த ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணால் அது ஆன்சர் வந்துச்சு. a21 ஸ்கொயர் ப்ளஸ் a22 ஸ்கொயர். சரியா? இப்போ இது நான் நெகட்டிவ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்? therefore this belongs to, இது எங்கே இருக்கும்? it belongs to 0, so h of g composition f of a, இது நம்ம பார்க்கலாம். இது பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a11 ஸ்கொயர் ப்ளஸ் a12 ஸ்கொயர் a21 ஸ்கொயர் ப்ளஸ் a22 ஸ்கொயர். ஓகே, சரியா? இதுவும் நீங்கள் சில இடத்துல பார்ப்பீங்க. இப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சின்னா, ஐ ஹாவ் 3 ஃபங்க்ஷன்ஸ், அதை கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள். ஹச்சோட டொமைனும் ஜி காம்போசிஷன் எஃபோட டொமைன், ஜி காம்போசிஷன் எஃபோட ரேஞ்ச் என்ன? இங்கே ஜி காம்போசிஷன் எஃப் வந்து எங்கேருந்து எங்கே? m2 of r to r. பட் ஆனால் அதோட ரேஞ்ச் எங்கே இருக்குது?
range of G composition F வந்து is equal to this. அல்லது range of this வந்து subset of this. நம்ம equal toங்கிறத வந்து நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஸோ இங்கே சப்செட்னு எழுதிக்கலாம். ஒரு வகை தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா G composition F எடுத்தால் இது நான் நெகட்டிவ் தெரியும். அதனால் range of F வந்து இட் இஸ் சப்செட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. ஸோ இங்கே H composition G composition F டிஃபைன் பண்ண முடியுமா? முடியும். ஏன் முடியும்? நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இந்த டெஃபினிஷன் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் திஸ் வந்து ஓகே இங்கே பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்கும்போது நம்மளால் முடியும்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் சப்போஸ் இது வந்து சம் W to Z இருந்துச்சுன்னா, G is from some W to Z இருந்துச்சுன்னா ரேஞ்ச் ஆஃப் F should be சப்செட் ஆஃப் ஒய்ன்னு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் கிடச்சிருச்சு. திஸ் இஸ் சப்செட் ஆஃப் திஸ் which is equal to which is the domain of H. அதனால் என்னது, H composition G composition F வந்து மீனிங்ஃபுல். பட் ஆனால் இங்கே வந்து இதே இடத்துல இங்கே வந்து H composition G composition F அப்படின்னு போட்டிங்கன்னா தட் இஸ் நாட் மீனிங்ஃபுல். ஓகே, இங்கே என்ன மீனிங்ஃபுல் கிடையாது அப்படின்னா H composition G is not meaningful. ஏன் அப்படின்னா இது கவனமாக பாருங்கள், H of G of A போடணும். G of A வந்து ட்ரேஸ். ஓகே, இப்போது A ஈக்குவல்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. -1 0 0 0 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும், ட்ரேஸ் ஆஃப் A வந்து -1ன்னு வரும். ஓகே, இந்த Aக்கு H composition G of A எடுத்திங்கன்னா okay, this will say H of -1. பட் H of -1 வந்து இங்கே என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா H எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் டு 0 infinity to R தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லும் போது என்ன பண்ணியிருந்தேன், தெளிவாக வந்து இந்த F, G, H எல்லாம் கம்பேட்டிபிளாக சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இது எல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு, G composition F அர்த்தமுள்ளதாக இருந்தது, இதோட கம்போசிஷன் மீனிங்ஃபுல்லாக இருந்தது, இதோட கம்போசிஷன் மீனிங்ஃபுல்லாக இருந்தது. எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால இந்த ஈக்குவாலிட்டி பற்றி பேச முடிஞ்சது. பட் இங்கே இதை பேச முடியாது. எது பேச முடியாது, H composition G பேச முடியாது. இது பேச முடியாதனால எது பேச முடியாது, H composition G composition F அது பேச முடியாது. பட் ஆனால் இது பேச முடியும், H composition G composition F பேச முடியும். ஓகே, ரைட். ஓகே, டன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், H composition G is not defined. Therefore, H composition G composition F is not defined. இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த மட்டும். பட் அதர் ஒன் இஸ் டிஃபைன்ட். சரியா? ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த எக்ஸாம்பிளை மனசில் வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்தது பார்க்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இதை உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் வந்து மிச்சதை வந்து எக்ஸசைஸாக கொடுத்துட்றேன். ஓகே, இது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் அன் எக்ஸசைஸ். ஓகே, F is a function from R to R. F of x is equal to greatest integer function. இது R to Zன்னு வச்சுக்கோ. ரைட், மறுபடியும் அதே தான். இந்த ரேஞ்ச் வந்து இது ஜியில் சப்செட்டாக இருக்கும், ஜியோட டொமைனில். ஓகே, g of x is 1/x. ரைட், ஓகே. இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். இது என்னென்னா, இப்போ 0.5ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து 0 கொடுக்கும், 1.23ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து 1 கொடுக்கும். சரியா? ரைட். இப்போ இதில் பாருங்கள், இந்த ரேஞ்ச் ஆஃப் F வந்து 0 இருக்கும், ஆனால் அது வந்து ஜியில் இல்லை. ஓகே, therefore g of 0, ஓகே, g of F of 0.5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா g of 0ன்னு வரும்.
எஃப் ஆஃப் 0.5 வந்து என்னது இப்படி வரும். ஓகே, விச் இஸ் ஜி ஆஃப் 0ன்னு வரும். பட் ஜி ஆஃப் 0 என்னன்னு பார்த்தா இட் இஸ் நாட் டிஃபைன். ஸோ நமக்கு என்ன தெரியுது, ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் 0.5 வந்து இட் இஸ் நாட் டிஃபைன். சரி, எஃப் காம்போசிஷன் ஜி பண்ண முடியுமா பாருங்கள். லெட் அஸ் ட்ரை டு டூ திஸ். ஓகே, இதை இங்கே அழிச்சிருவோம். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி பண்ண முடியுமா? எஃப் காம்போசிஷன் ஜி எங்கேருந்து எங்கே? ஜியோட டொமைனு r-0. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் r டிஃபரன்ட் 0. அதாவது ஆரில் 0 எடுத்துட்டீங்க, நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் மாத்திரம், டு ஆர் டு எஃப்போட இது வந்து என்னது இசட் டு இசட். சரியா? ஓகே, இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் என்னது 1/x, எஃப் ஆஃப் 1/x தட் இஸ் ஈக்குவல் டு 1/x-ஓட இது. சரி, நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி எக்ஸுக்கு தெரியும், பட் 1/x-க்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. சரியா? இதுக்கு நான் சின்ன ஹிண்ட்டு மட்டும் தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் மற்றது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு அதோட படமும் வரைஞ்சி பாருங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும், ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஓகே, இப்போது ரியல் லைனில் 0க்கு 1/x என்னன்னு எனக்கு தெரியாது. சரியா? 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இதுக்கு கீழே 1/x எடுத்திங்கன்னா அது வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. இங்கே x எடுத்திங்கன்னா இட் வில் பி, இங்கே x எடுத்தால் என்ன பண்ணுவோம், 1/x will be less than 1. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல x எடுத்தோன்னா பார்ப்போம், 0 less than 1 less than x. x பாசிட்டிவ், இதை வந்து 1/x-ஆல் பெருக்குங்க. அப்போ என்ன ஆகுனா 0 ரைட் less than 1/x less than 1ன்னு வந்துடும். சரியா? இப்போ இந்த 1/x கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்னது 0ன்னு வந்துடும். ஸோ 1/x is equal to 0 if x belongs to open 1, infinity. புரியுதா? இப்போ இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போடணும்னா என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல x எடுங்க. ஓகே, இங்கே என்ன ஆகும், x less than -1 less than 0ன்னு இருக்கும். இங்கே முக்கியமான விஷயம் வந்து x வந்து நெகட்டிவ். போன தடவை x வந்து பாசிட்டிவ், அதனால் 1/x பாசிட்டிவ், அதனால் பெருக்கும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகலை. இங்கேயும் 1/x-ஆல் பெருக்கும்போது நெகட்டிவ் நம்பரால் பெருக்கிறேன், அதனால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ 1 greater than -1/x which is greater than 0. சரியா? ஸோ மறுபடியும் -1ஆல் பெருக்குவோம். ஸோ -1 less than, இப்போ -1ஆல் பெருக்கணும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும், less than 1/x less than 0 வந்துடும். இப்போ இதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன எடுத்திங்கன்னா -1 வரும். -1 is the integer which is greatest among all those integers less than or equal to 1/x. So this is equal to -1 if x belongs to -infinity, -1. ஓகே, ரைட். இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த லென்த்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்டு. அதாவது 1,1/2, 1 இந்த இன்டர்வல் எடுத்துக்கோங்க. இந்த இன்டர்வலில் x இருந்தால் அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1/x என்னன்னு பாருங்கள். சரியா? அதே போல் பின்னாடி இருக்கும்போது இங்கே -1 to -1/2. ஓகே, அடுத்து -1, -1/2 இந்த கேப்பில் என்ன ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க போகிறது. இதை வந்து ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி மிச்சத்தை கண்டுபிடிங்க. இந்த பாயிண்ட்ஸ் x இங்கே இருந்தாலோ என்ன நடக்கும், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை படம் வரைஞ்சும் பாருங்கள். வரையும் போது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நான் உங்களுக்கு ஈஸியான விஷயத்தை செஞ்சுட்டேன், கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயத்தை எக்ஸசைஸை தரேன். இவ்வளோ நாள் படித்ததுக்கு இதை கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களால் முடியும்னு நம்புகிறேன். ஓகே, இதோடு நிப்பாட்டிப்போம். நன்றி, வணக்கம்.